ஹலோ வீவர்ஸ், இன்றைய காணொளியில் நூலாசிரியர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கேள்வியை பார்ப்போம். அது தொடர்பாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் சரியாக பொருத்தி கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளின் அடிப்படையில் சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது சிற்பி. அது பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷனில் இருக்கிற சூரிய நிழல் அப்படிங்கிறது தான். தமிழ் எழுத்தாளர்களில் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், ஒரு முறை மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் மற்றொரு முறை ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காகவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தான் இந்த சிற்பி. பாரதியார் பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை தலைவராகவும் இருந்தவர். இவர் எழுதின வேறு நூட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளிப்பறவை, சிரித்த முத்துகள், நிலவுப்பூ, சர்ப்பயாகம், புன்னகை பூக்கும் பூனைகள், பூஜ்ஜியங்களின் சங்கிலி, பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு, மூடுபனி போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. ஆப்ஷன் பியில் இருக்கிற ஞானக்கூத்தன் அப்படிங்கிறவர் எழுதினது அன்று வேறு கிழமை, 3வது ஆப்ஷனில் இருக்கிறது. ஞானக்கூத்தனோட நூல் அன்று வேறு கிழமை. இவர் ஞானக்கூத்தன் திருமந்திரத்தை படித்தபின் அரங்கநாதன் என்னும் பெயரை ஞானக்கூத்தன் என்று மாற்றினார். நடை என்ற இதழில் கவிதை எழுத தொடங்கியவர் தான் இந்த ஞானக்கூத்தன். இவர் எழுதின வேறு நூட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பென்சில் படங்கள், இதெல்லாம் ஞானக்கூத்தன் எழுதின வேறு நூல்கள். 3வதாக ஈரோடு தமிழன்பன். சி ஆப்ஷனில் இருக்கிற ஈரோடு தமிழன்பன் ரொம்ப முக்கியமான ஆள். அடிக்கடி கேள்விகள் அவரை பற்றி கேட்குறாங்க. அவர் எழுதின நூல் 1வது ஆப்ஷனில் இருக்கிறது தோணி வருகிறது. ஈரோடு தமிழன்பன் எழுதினது தோணி வருகிறது. இவர் வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய நூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி சென்றியு என்பது தமிழில் எழுந்த முதல் சென்றியு கவிதை தொகுப்பு. இவர் எழுதின வேறு நூட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரிய பிறைகள், நாம் இருக்கும் நாடு, அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், தீவுகள் கரையேறுவதில்லை போன்ற எண்ணற்ற நூல்களை ஈரோடு தமிழன்பன் எழுதியிருக்கிறார். 4வது ஆப்ஷன் டி ஆப்ஷனில் புவியரசன் கொடுத்துருக்கிறாரு. அவர் எழுதின நூல்கள் இதுதான் அப்படிங்கிறது அவர் எழுதின நூல். அவர் கையொப்பம் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் தான் இந்த புவியரசு. இவர் எழுதின வேறு நூல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பசித்த சிந்தனைகள், புல்லாங்குழல், ஒரு முக்கிய அறிவிப்பு, மீறல், இப்போதே இப்படியே போன்ற நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பி ஆப்ஷன் தான். 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் இந்த வினாவுக்கான விடை. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் குரூப் 4, குரூப் 2 தொடர்பான தமிழ் மேக்ஸ் காணொளிகள் இந்த பாரதி தஞ்சை அகாடமிங்கிற யூடியூப் சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து என்னென்னலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் தேவைங்கிறத அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் போட்டித் தேர்வு எழுதுகிற அடுத்த நண்பர்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி.